பாகிஸ்தான் பிரிவினை ஆன பொழுது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவரை ஒருவர் எங்கே அந்த பார்டரில் தாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் ரத்தம் சிந்துகிறார்கள். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்சியிலேருந்து ஒரு ரயிலே எடுத்துகிட்டு போகிறார். எங்கே? பாகிஸ்தான் பார்டருக்கு ரயிலே எடுத்துகிட்டு போகிறாரு. போய் அங்கே நிறுத்தி நீங்கள் யார் இந்தியாவுக்கு வர விரும்புகிறீர்களோ அத்தனை பேர் இந்த ரயிலில் ஏறுங்க, நான் உங்களை பத்திரமாக கொண்டு போய் இந்தியாவில் சேர்த்துறேன். அப்படி என்னை கொல்ல வருகிறவர்கள் இஸ்மாயில் கானான என்னை முதல்ல கொல்லட்டும். நீ கிளம்பும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிறியா? எங்களுக்கு ரயில் ஓட தெரியாதா? இந்த வருமானம் எங்கள் நாட்டுக்கு தேராதா? நீ என்ன திருடி எடுத்துகிட்டு போகிறது? இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி செய்தவர் இஸ்மாயில் கான். இதனால் ஆங்கிலேய என்ன பண்ணுறான், இவரை குறிவைத்து உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். ரயில்வே தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரு பெரிய வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். இவர்களை இன்னும் அடிமைகளாகவே வைத்திருக்கணும். அடிமைகளாக வைத்திருந்து இவர்களை வின்ஸ்டன் சர்ச்சில் காலத்தில் அவர்களுக்கு அங்கே விளைகிற அரிசியை பூரா லண்டனுக்கு ஏற்றி விட்டுரு, அங்கே ஒரு செயற்கை பஞ்சத்தை உருவாக்கு. விடுதலை போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பட்டி ஓட்டே கொள்ளு. லண்டன்லேருந்து நீங்கள் உத்தரவு வருது சுதந்திர போராட்ட காலத்தில். இந்த ரயில்வே தொழிலாளர்கள் சுதந்திர போராட்டத்தை எதை வச்சு ஒடுக்கணும்? மலபார் போலீஸை வச்சு ஒடுக்கணும்னு முடிவு பண்ணி அதில் 7 அடி இருக்கக்கூடிய ஆட்களை தான் மலபார் போலீஸாக வச்சுருக்கான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பெரிய விஷயம், திருச்சி முழுவதும் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு கொளுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட கொடி ஏற்றப்பட்டது. ஏற்றியவர் யார்? இஸ்மாயில் கானை சுட்டு பிடிக்க சொல்லி உத்தரவு. இப்போ இவரை தேடுறாங்க. இவர் ஒரு ரயில்வே தொழிலாளி வீட்டுக்கு போய் அரசியல் வகுப்படுத்திட்டு திரும்பி வருகிற பொழுது இவரை காவல்துறையுடைய ஒற்றர்கள் பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகு இவரை கைது செய்து கை விலங்கு போட்டாச்சு. போட்ட பிறகு அந்த ரயில்வே காலையில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா இவரை கைது செய்யக்கூடாதுன்னு சூழ்ந்துட்டாங்க. 50 பேர் சூழ்ந்து, 500 பேர் சூழ்ந்து, 5000 பேர் சூழ்ந்து, 10,000 பேர் இவரை சுற்றி நிற்கிறார். வேலூர் ஜெயிலில் அடைபட்டு கிடந்த அந்த மனிதரை அன்று 12 மணிக்கு சுதந்திரம், 8 மணிக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க வேலூர் ஜெயிலில். வேலூர் ஜெயிலுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் ரயில்வே தொழிலாளிகள் கூடி நிற்கிறான். இவரை வேலூர்லேருந்து இவர் இருக்கிற ஊர் எது? திருச்சி. ரயில்வே தொழிலாளர்கள் என்ன பண்ணுறான், 2 மணி நேரம் வேலூர்லேருந்து திருச்சி போகிற ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? என்னுடைய தலைவன் இஸ்மாயில் கான் வந்தால் தான் இந்த ரயிலை அவரை நான் எடுத்துகிட்டு போவேன்னு 2 மணி நேரம் வேலூர் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்த ரயில் அவரை ஏற்றிக்கொண்டு திருச்சி போகுது. அன்று இரவு 12 மணிக்கு தான் இந்தியாவுக்கான சுதந்திரம் கிடைக்கிறது. தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் ரொம்ப அழகான ஒரு டாபிக் வந்து பேச போறாரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தியாகிகள் தினம்னு சொன்னீங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிற ஒரு இதெல்லாம் வந்து நிஜமாவே இல்லை சார். ஸோ நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் சார். ஏன்னா மக்களுக்கு புரிதல் எதுலேயுமே இல்லை. இன்னைக்கு இந்த அரசியல்லாம் போய் சேரலை, சினிமா போய் சேர்ந்த அளவுக்கு அரசியல் போய் சேரலை அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல வந்து வருத்தமாக தெரிவிச்சிருக்கீங்க. அதில் எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக சொன்னால் அட்லீஸ்ட் இதை பார்க்குற வியூவர்ஸ்க்காவது கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுனால தான் சார். ஆங்கிலேயனை எதிர்த்து பல தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை நீர்த்த நாள் இன்றைக்கி தியாகிகள் தினம். நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா இஸ்மாயில் கான். இந்த இஸ்மாயில் கான் தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்களுடைய தலைவர், சுதந்திர போராட்ட தலைவர், நேதாஜியினுடைய படைத்தலைவர். அதாவது பொன்மலையில் சவுத் இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலேயே பெரிய தொழிற்சங்கம் பொன்மலை ரயில்வே ஊழியர் சங்கங்கள் தான். இந்த பொன்மலை ரயில்வே ஊழியர் சங்கத்தில் 15,000 உறுப்பினர்கள் அதில் இருந்தாங்க. இந்த 15,000 உறுப்பினர்களுக்கும் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்மாயில் கான். இவர் தான். இவருடைய சிறப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாகிஸ்தான் பிரிவினை சுதந்திரத்துக்கு பிறகு பாகிஸ்தான் பிரிவினை ஆன பொழுது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவரை ஒருவர் எங்கே அந்த பார்டரில் தாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் ரத்தம் சிந்துகிறார்கள். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா
திருச்சியிலேருந்து ஒரு ரயிலே எடுத்துகிட்டு போகிறார். எங்கே? பாகிஸ்தான் பார்டருக்கு ரயிலே எடுத்துகிட்டு போகிறாரு. போய் அங்கே நிறுத்தி, நீங்கள் யார் இந்தியாவுக்கு வர விரும்புகிறீர்களோ அத்தனை பேர் இந்த ரயிலில் ஏறுங்க, நான் உங்களை பத்திரமா கொண்டு போய் இந்தியாவில் சேர்த்துறேன். அப்படி என்னை கொல்ல வருகிறவர்கள் இஸ்மாயில் கானான என்னை முதல்ல கொல்லட்டும். இப்படி காந்தியால், நேருவால், சுபாஷ் சந்திர போஸால் பாராட்டப்பட்டவர். சுபாஷ் சந்திர போஸு இவருக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறார். இவர் எதுக்கு வாட்ச் கொடுக்குறாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் ரயில்வே தொழிலாளர்கள் பூரா இராணுவ பயிற்சி எடுக்கணும். ஒருவேளை இராணுவ சேவை தேவைப்பட்டால் ரயில்வே ஊழியர்கள் பூரா நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடணும். சுதந்திரத்துக்காக போராடணும்னா யாருக்கு ஆதரவா? நீங்கள் 2ஆம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக இந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிறது எழுதப்படாத சட்டம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நாங்கள் போராட முடியாது, பொன்மலை காட்டுகளில் போய் பயிற்சியை எடுத்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாங்க. எப்படி? இதற்கான தலைவர் இஸ்மாயில் கான். அப்போ இதை கேள்விப்பட்டு நீங்கள் தென்னிந்தியாவினுடைய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை பார்க்குறதுக்கு நேதாஜி வர்றாரு மதுரைக்கு. வருகிற பொழுது திருச்சியில் சந்திக்கிறார். சந்தித்து கட்டி பிடிக்கிறார். நான் எதை கற்பனை செய்தனோ 1939 இந்த இளைஞனுக்கு ஒரு படை அமைக்க வேண்டும், இந்திய தேசிய இராணுவமாக அவனை மாற்றணும். ஆங்கிலேயர்கிட்ட யாசித்து பெறுவதல்ல சுதந்திரம், பிச்சை எடுப்பதல்ல சுதந்திரம். ஆங்கிலேயனை ஓட ஓட பின்னங்கால் பிரடிகளை விட ஓட வைக்கணும். அதுதான் நம்முடைய போராட்டம். அதனால் நான் நினைத்ததை நீ செஞ்சிட்டேன்னு கட்டி பிடிச்சி கட்டியிருந்த வாட்சை கட்டி கொடுக்குறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த இஸ்மாயில் கானுக்கு. இப்போ அந்த வாட்சு அவருடைய மகன் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அவர்கிட்ட இருக்குது. அந்த வாட்சு மியூசியத்துக்கு போக போகுது. மூத்த வழக்கறிஞர் நிஷார் அவர் இப்போ அந்த வாட்சை வச்சுருக்கார். இப்போ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இஸ்மாயில் கான் இந்திய ரயில்வே தொழிலாளர்களை தலைவர்களாக பெரிய போராட்டம் நடத்துகிற பொழுது, இந்த போராட்டம் அதாவது ஆங்கிலேய என்ன சொல்கிறான், இந்தியாவை விட்டு நாங்கள் போனாலும் இந்த ரயில்வே எங்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், ஏன்னா அதில் வருமானம் வருது, ரயில்வே துறை எங்கிட்ட இருக்கட்டும், இந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தான் முதல்ல பெரிய போரை நடத்துகிறார். நீ கிளம்பும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடியா, எங்களுக்கு ரயில் ஓட தெரியாதா, இந்த வருமானம் எங்கள் நாட்டுக்கு இது தேராதா, நீ என்ன திருடி எடுத்துகிட்டு போகிறது? இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி செய்தவர் இஸ்மாயில் கான். இதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், இவரை குறிவைத்து உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். ரயில்வே தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரு பெரிய வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். ஒரு ரயில்வே தொழிற்சங்கம், ஆங்கிலேயனுக்கு கீழே சம்பளம் வாங்குகிற ஒரு தொழிற்சங்கம் எப்படி சுதந்திர போராட்டத்தை நடத்தலாம்? நீங்கள் 3 வகையான சம்பளம். ஆங்கிலேய துரைமார்கள் வேலை செய்யாதவனுக்கு அதிக சம்பளம், ஆங்கிலேயர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இருந்த ஆங்கிலோ இந்தியன் கலப்பினம் அவனுக்கு 2வது சம்பளம். 3வது சம்பளம் இந்தியன் டாக்ஸ். யார் சொல்கிறது? வெள்ளைக்காரன் நாய். இந்தியன் டாக்ஸ், இந்தியன் கூலிஸ், அதிகமாக உழைக்கணும், குறைஞ்ச கூலி ரயில்வேல. இதை எடுத்து போராடுறாரு. சரி, ஏண்டா உழைப்பு அதிகமாக இருக்குது, எங்களுது கூலி குறைவாக இருக்குது. உழைப்பே இல்லாத ஆங்கிலேய துரைமார்களும் ஆங்கிலேய இந்திய ரயில்வே தொழிலாளர்களுக்கும் சம்பளம் அதிகம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எங்களுக்கும் அவர்களுக்கு இணையான சம்பளம் கொடு. இதுதான் இஸ்மாயில் கானுடைய புரட்சிகர போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிற பொழுது ஆங்கிலேய துரைமார்களை எதிர்த்து போராடிய இஸ்மாயில் கான் அவர் ஒரு சோசலிஸ்ட், கம்யூனிஸ்டுகளுக்கு முன்பு உருவாகிய சோசலிஸ்ட். இந்த சோசலிஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 1806 திப்பு சுல்தான் வாரிசுகள் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு இந்திய சுதந்திர கொடியை முதல்ல கொடியை ஏற்றியவர்கள் திப்பு பிரதர்ஸ் தான். இதுதான் முதல் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம். 2வது சுதந்திர போராட்டம் நீங்கள் பம்பாயில் நடந்த கப்பல் படை ஊழியர்கள். நீங்கள் ஆங்கிலேயனுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அத்தனை பேரும் திரும்பியது. அப்போ தான் ஆங்கிலேய முடிவு பண்ணுறான், இந்த இந்தியன் டாக்ஸ்
எங்கே லண்டனுக்கு குயினுக்கு எழுதுகிறான், நமக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள், இவர்களுக்கு சுதந்திர உணர்வு வந்து விட்டது, இவர்களை இனிமேல் நமக்கு அடிபணிய மாட்டான், அதனால் இவர்களை இராணுவ கரம் கொண்டு ஒடுக்கணும், இவர்களை பட்டினி போட்டு கொல்லணும். அப்போ நீங்கள் லண்டன்லேருந்து என்ன உத்தரவு வருதுன்னா, இவர்களை இன்னும் அடிமைகளாகவே வைத்திருக்கணும். அடிமைகளாக வைத்திருந்து இவர்களை வின்ஸ்டன் சர்ச்சில் காலத்தில் அவர்களுக்கு அங்கே விளைகிற அரிசியை பூரா லண்டனுக்கு ஏற்றி விட்டுரு, அங்கே ஒரு செயற்கை பஞ்சத்தை உருவாக்கு. விடுதலை போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பட்டி ஓட்டே கொள்ளு. லண்டன்லேருந்து நீங்கள் உத்தரவு வருது சுதந்திர போராட்ட காலத்தில். அப்போ இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. தலைமறைவாக இருக்கார். இவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மதன் மோகன் இவருக்கு பேர். நீங்கள் பெரியார் வீட்டில் ஒளிஞ்சிருக்கார். ஆள் வெள்ளை விளையோன்னு இருப்பார். அப்போ நான் ஒரு ஐயரியா அப்படின்னு ஒளிஞ்சிருக்காரு. அப்போ பெரியாரை பார்க்க வர்ற ஆள் என்ன சொல்கிறான், யோ பெரியார் ஐயரை பிராமண பூரா எதுக்குறாரு, வீட்டில் ஒரு ஐயரை வச்சு பூசை பண்ணுறாரியா. இவர் முஸ்லீம் இஸ்மாயில் கான், பிரிட்டிஷுக்கு பயந்து தலைமறைவாக பெரியார் வீட்டில் தங்கியிருக்கார். கேட்குறாங்க, ஐயா இப்படி ஒரு வதந்தி கிளப்புதியா, வாயா போய் பாரியா அவரை. அப்போ போய் பார்க்கும்போது மதன் மோகன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு, பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னையா பிரியாணி சாப்பிட்ற ஐயராக வச்சுருக்கேன். யோ அவர் ஐயர் இல்லையா, மதன் மோகன் என்ற ஒரு முகமதியன், சுதந்திர போராட்ட தியாகி. ஆங்கிலேய அரசு இவரை துப்பாக்கியில் சுட்டு பிடிப்பதற்கு தேடிட்டு இருக்கு, நான் தலைமறைவாக வச்சுருக்கேன்னு பெரியார் சொல்கிறார். பெரியாருக்கு மிக நெருங்கிய நண்பன். பெரியாரோடு தர்க்கம் பண்ணுவாராம். சோசியலிசம் தான் உயர்ந்த கொள்கை. அப்போ பெரியார் அவருடைய கொள்கையான திராவிட இயக்கம் தான் சிறந்த கொள்கைன்னு பெரியாரும் இஸ்மாயில் கானும் மிகப்பெரிய தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த சுதந்திர போராட்டத்தை, ரயில்வே தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கணும்னா மலபார் போலீஸை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறான் ஆங்கிலேயர். மலபார் போலீஸு நீங்கள் 7 அடி இருப்பாங்க. நீங்கள் சத்யராஜ் நடித்த படம் பார்த்தீங்களா, மலபார் போலீஸு, அதே போல தான். மலபார் போலீஸு லத்தி எடுத்து அடித்தா மண்டை 2ஆக போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல். அப்போ இந்த ரயில்வே தொழிலாளர்கள் சுதந்திர போராட்டத்தை எதை வச்சு ஒடுக்கணும், மலபார் போலீஸை வச்சு ஒடுக்கணும்னு முடிவு பண்ணி அதில் 7 அடி இருக்கக்கூடிய ஆட்களை தான் மலபார் போலீஸாக வச்சுருக்கான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பெரிய விஷயம், திருச்சி முழுவதும் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு கொளுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட கொடி ஏற்றப்பட்டது. ஏற்றியவர் யார், நம்ம இஸ்மாயில் கான். அப்போ டெல்லிக்கு பறக்குது, லண்டனுக்கு பறக்குது, சென்னைக்கு பறக்குது. யூனியன் ஜாக் கொடி எரிக்கப்பட்டது திருச்சியில். சுதந்திர போராட்ட சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி ஏற்றி விட்டாங்க. அப்போ இந்த இஸ்மாயில் கானை சுட்டு பிடிச்சால்தான் இந்த சுதந்திர போராட்ட உணர்வை ஒடுக்க முடியும். அதனால் என்ன செய்வீங்களோ தெரியாது, அவரை உயிரோடையோ பிணமாகவோ கொண்டு கொடுக்கணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை பிரிட்டிஷு போலீஸு யூனியன் ஜாக் கொடியை இறக்கிய காரணத்தினால சுட்டு பிடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாச்சு. இவரை போலீஸு தேடுது. இந்த மலபார் போலீஸ் எஸ்பி நம்ம ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொன்றானல்ல ஜெனரல் டயர், அவனுடைய உறவினரான ஹாரிசன் மைக்கேல் ஓ டயர், இவனிடம் இஸ்மாயில் கானை சுட்டு பிடிக்க சொல்லி உத்தரவு. இப்போ இவரை தேடுறாங்க. இவர் ஒரு ரயில்வே தொழிலாளி வீட்டுக்கு போய் அரசியல் வகுப்படுத்திட்டு திரும்பி வருகிற பொழுது இவரை காவல்துறையுடைய ஒற்றர்கள் பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகு இவரை கைது செய்து கைவிலங்கு போட்டாச்சு. போட்ட பிறகு அந்த ரயில்வே காலையில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா இவரை கைது செய்யக்கூடாதுன்னு சூழ்ந்துட்டாங்க. 50 பேர் சூழ்ந்து, 500 பேர் சூழ்ந்து, 5000 பேர் சூழ்ந்து, 10,000 பேர் இவரை சுற்றி நிற்கிறாங்க. எங்கள் தலைவனை கைது செய்யக்கூடாது, இவனை சுட்டு பிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கீங்க. யார், இந்த போலீஸ் சூப்பரண்டு ஹாரிசன் மைக்கேல் டயர். சுட்டு பிடிப்பதற்கு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவை நாங்கள் எங்கள் தலைவனை இழக்க மாட்டோன்னு நிற்கிறாங்க. கைவிலங்கு போடப்பட்டது. மலபார் போலீஸை 3 ரவுண்டு இறக்கிட்டான் துப்பாக்கியோட. இந்த நேரத்தில் இவரை சுடுவதற்கு
துப்பாக்கியை எடுத்து சுடுகிற பொழுது நீங்கள் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை சுடுவதற்கு துப்பாக்கி ரவைகளை 25 வயது ரயில்வே தொழிலாளி தியாகராஜன் அவரை சுடாதேன்னு அவரை சுடக்கூடிய அந்த துப்பாக்கி ரவையை தன்னுடைய நெஞ்சில் வாங்கி அங்கேயே இறக்குறான். அவரை கையை காலை பிடிச்சி நீட்டி கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஜென்ரல் டாயார் என்ன பண்ணுறான், துப்பாக்கியில் சுடுறான். ஓடி போய் நீங்கள் அவரை சுடாதேன்னு, என் தலைவனை சுடாதேன்னு. தியாகராஜன் மரணம், மண்ணில் விழுந்துட்டான். அடுத்த 2வது ரவுண்டு தங்கவேலு, ராமச்சந்திரன், ராஜன், இப்படி 5 ரயில்வே தொழிலாளிகள் அதே இடத்துல தன்னுடைய உயிரை விடுறான். இது பொன்மலை துப்பாக்கி சூடுங்கிற வரலாறு. அப்போ கூடியிருந்த மக்களை இவரை கைது செய்யணும். அப்போ மலபார் போலீஸ் 300 பேரை இறக்கிட்டான். இறக்கி லத்தி சார்ஜ், மரண ஓலம். 300 பேர் பெரிய இரும்பு பூட்டு தடியை வச்சு அடித்தா ரத்த ஆறா ஓடுது. எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். 8 இடத்துல எலும்பு முறிவு இஸ்மாயில் கானுக்கு. அங்கே அத்தனை உயிரற்ற சடலங்கள், இரத்த சகதி. இதில் இந்த இஸ்மாயில் கானை இறந்துட்டாருன்னு பிணத்தோட பிணமாக தூக்கிட்டு போகிறான் மாச்சுவரிக்கு. அங்கே கொண்டு போய் பார்க்குற பொழுது இவருக்கு உயிர் இருக்கிறத அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு இவருக்கு சிகிச்சை அளித்து 8 இடங்களில் எலும்பு முறிவு, லத்தி சார்ஜில் மண்டை உடைஞ்சு மரண வாயில். இந்த 8 நாள் அவருக்கு கோமா முடிந்து நினைவு திரும்புது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவ முன்னாடி கூடி நிற்கிறான். அவர் முதல்ல கேட்டது தன்னுடைய சக தோழன் நம்பியார் எங்கே இருக்காரு. அவரும் இந்த போராட்டத்தினுடைய தளபதி. நம்பியார் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அவர் எனக்கு அவரை காமிங்கிறார். ஐயா, நீங்கள் முதல்ல மருந்து எடுத்துக்கங்க. என்னுடைய நண்பன் நம்பியாரை காமிச்சா தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர். அவரை காமிச்சா தான் நான் மருந்தை எடுத்துக்குவேன், மாத்திரை எடுத்துக்குவேன்னு மறுக்கிறார். அதன் பிறகு அவரை காமிக்கிறாங்க. காமித்த பிறகு அவர் 2 பேரும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்கிற அன்று வேலூர் ஜெயிலில் அடைபட்டு கிடந்த அந்த மனிதரை அன்று 12 மணிக்கு சுதந்திரம், 8 மணிக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க வேலூர் ஜெயிலில். வேலூர் ஜெயிலுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் ரயில்வே தொழிலாளிகள் கூடி நிற்கிறான். இவரை வேலூர்லேருந்து இவர் இருக்கிற ஊர் எது, திருச்சி. ரயில்வே தொழிலாளர்கள் என்ன பண்ணுறான், 2 மணி நேரம் வேலூர்லேருந்து திருச்சி போகிற ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன், என்னுடைய தலைவன் இஸ்மாயில் கான் வந்தால் தான் இந்த ரயிலை அவரை நான் எடுத்துகிட்டு போவேன்னு 2 மணி நேரம் வேலூர் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்த ரயில் அவரை ஏற்றிக்கொண்டு திருச்சி போகுது. அன்று இரவு 12 மணிக்கு தான் இந்தியாவுக்கான சுதந்திரம் கிடைக்கிறது. இப்படி பல தியாகங்களை செய்து ஒரு ஒரு இந்து முஸ்லீம் சமூக ஒற்றுமைக்கு அடையாளமான நீங்கள் இஸ்மாயில் என்ற அந்த பெரிய தியாகி, அவருக்காக உயிரை விட்ட 5 இந்துக்கள். நீங்கள் நவகால யாத்திரைக்கு காந்தி போகிறாரு, போகும்போது சொல்கிறாரு, ஏன்டா அடிச்சுட்டு சாவுறீங்க, இந்து முஸ்லீம் அடிச்சுட்டு சாகுறீங்க. ஒரு முஸ்லீமுக்காக 5 இந்து துப்பாக்கி குண்டை வாங்கிட்டு மண்ணில் விழுந்துருக்காண்டா செத்து. இதை காந்தியே சொல்கிறார். அப்போ இஸ்மாயில் கான் 2002 வரை உயிரோடு இருந்தார். நீங்கள் ஜீவா அவரை தலையில் தூக்கிட்டு போகிறார். ஐயா நல்ல கண்ணுக்கு அவரை தெரியும். இப்படி பல தியாகிகள் உருவாக்கிய இந்த தியாகம்தான் இந்தியாவை நாம் இன்றைக்கு இவ்வளவு ஜனநாயகமாக சுதந்திரமாக இருக்கிறோன்னா அதுக்கு அந்த தியாகிகள் செய்த தியாகம். தியாகிகள் நினைவு நாளில் அதை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.